திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள அவரப்பாளையம் கிராமத்தில் உள்ள பட்டத்தரசி அம்மன் கோவிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பொங்கல் விழா விமர்சையாக தொடங்கியது. 100 ஆண்டுகள் கடந்தும் முன்னோர்கள் வழியில் கொங்கு வேளாளர் கவுண்டர் மற்றும் பட்டியலின மக்கள் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பைக் திருட்டில் ஊர்காவல் படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நச்சனூரைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரது பைக் கடந்த 10ஆம் தேதி காணாமல் போனது. கடந்த வெள்ளிக்கிழமை அவரது பைக்கை ஓட்டி வந்த சிறுவனை பிடித்து விசாரித்த போது ஊர்காவல் படை வீரர் மணிகண்டன் என்பவர் அதனை திருடி விற்றது தெரியவந்தது. இதனை அடுத்து சிறுவன் மூலம் மணிகண்டனை வரவழைத்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி பகுதியில் காவிரி ஆற்றில் தடுப்பணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் கடந்த சில நாட்களாக பச்சை நிறமாக மாறியிருக்கிறது. துர்நாற்றமும் வீசுவதாகவும் பூலாம்பட்டி படகு துறையின் சுற்றுச்சுவர் ஆங்காங்கே இடிந்து விழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கோடை விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி குண்டூரில் 8 கொலை வழக்குகள், 7 கொலை முயற்சி வழக்குகள், 30 குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி வெள்ளைக்காளி என்பவனுக்கு டிஎஸ்பி தலைமையில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வெள்ளைக்காளி வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். 15 நாள் பரோலில் திருச்சியில் உள்ள சகோதரியின் வீட்டுக்கு வந்துள்ள வெள்ளைக்காளியின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேனி நகரில் உள்ள புதிய பேருந்து நிலையத்துக்கு மக்கள் வாகனங்களில் எளிதில் வந்து செல்லக்கூடிய மேற்கு பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாமலேயே நகராட்சி மூலம் இருசக்கர வாகன நிறுத்தமாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பேருந்து நிலைய கடை உரிமையாளர்களும் நடைபாதை ஆக்கிரமித்துள்ளதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடலூர் திருப்பாதிரி புலியூரில் இயங்கி வரும் மத்திய பேருந்து நிலையத்தில் இடப்பற்றாக்குறையால் பயணிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது. கோட்டாட்சியர் எச்சரித்தும் பேருந்து நிலைய கடை உரிமையாளர்கள் நடைபாதையை ஆக்கிரமித்து விற்பனை செய்வதால் வெயிலுக்கு ஒதுங்கி நிற்க கூட முடியாமல் பயணிகள் தவிக்கின்றனர். கரூர் மாவட்டம் மாரிகவுண்டன் பாளையம் கிராமத்தில் வீட்டின் முற்றத்தில் கட்டில் போட்டு படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பெண்களின் கழுத்தில் நகைகள் இருக்கிறதா என டார்ச் லைட் அடித்து பார்த்து சென்ற திருடனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. சட்டை இல்லாமல் சுருட்டி கட்டிய வேட்டியுடன் முகத்தை மூடியபடி சென்ற திருட முயன்றவனை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி சிந்தாமணி நியாய விலைக்கடையில் பணி நேரத்தில் மது அருந்தியபடி பெண் வாடிக்கையாளர்களை தரக்குறைவாக பேசியதாக நிசார் என்ற ஊழியர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தன்னை வீடியோ எடுப்பதையும் பொருட்படுத்தாமல் மேசைக்கு கீழே பீர் பாட்டிலை வைத்திருந்த ஊழியரின் செயலால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் நிசார் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். தர்மபுரியை அடுத்த சவலூர் பகுதியில் நடந்து சென்ற வடமாநில நபரை குழந்தையை கடத்த வந்தவர் என்று நினைத்து அப்பகுதியை சேர்ந்த சிலர் மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக கூறப்படும் நிலையில் அவரை மீட்ட போலீசார் அந்த நபர் யார், எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள தையல் நாயகி அம்மன் உடனாய வைத்தியநாத சுவாமி கோவிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியாவுடன் சுவாமி தரிசனம் செய்தார். ராமநாதபுரத்தில் ஜிம்மில் உடற்பயிற்சி முடித்து வீடு திரும்பிய மருத்துவர் வசந்த கிருஷ்ணன் என்பவர் திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஏர்வாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த வசந்த கிருஷ்ணனின் மனைவி 3 மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் அவரது இழப்பு குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சைவம் வைணவம் என்று பிரிந்து கிடக்கும் அனைவரும் கோயில்களுக்கு பிரச்சனை என்றால் ஒன்றாக வாருங்கள் என முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் கூறினார். கோவில் விக்கிரகங்களும் கோவில் சொத்துக்களும் சூறையாடப்பட்டு வருவதாக கூறிய அவர் மன ரீதியாக ஒன்றிணைந்து அதனை தடுக்க முன்வருமாறு கேட்டுக்கொண்டார். ஒரு சைடு, அப்புறம் வைணவர்கள் ஒரு சைடு, சைவர்கள் ஒரு சைடு, அதுக்கு அடுத்தது யாரோ சைவர்கள் அப்படி இப்படி எல்லாரும்
உடஞ்சி தொங்குறத நீங்கள் எப்படி வேணாலும் தொங்கிக்கிடுங்க, கருத்து வேறுபாடு என்ன வேணாலும் வச்சுக்கிடுங்க, ஆனால் ஒன்றா வாங்க. பிரச்சனைன்னு வரப்போகும்போது கோயில் சூறையாடப்படுது. இப்போயாவது கொஞ்சம் நான் கடுமையான தருத்த வார்த்தைகளை சொல்ல முடியாது, தெரியாமல் செய்கிறேன், வேணும்னு இல்லை. இப்போயாவது திருந்தி வாங்க, திருந்தி வேணால் ஒன்றா சேருங்க, மன ரீதியில் ஒன்றா சேர்ந்து கோயிலை காப்பாற்றுங்க. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்த வீரபாண்டி திரௌபதி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான தேர் தூக்கும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அர்ஜுனன் திரௌபதி மகாவிஷ்ணு எழுந்தருடைய பிரம்மாண்டமான தேரை 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒன்றிணைந்து தங்களது தோள்களில் தூக்கிக் கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே அரசூரில் உள்ள பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு முன் உள்ள பிடிஞ்சி மண்டபம் லாரி மோதி தரைமட்டமானது. கர்நாடகாவிலிருந்து இரும்புலோடு ஏற்றி வந்த லாரியை அதன் ஓட்டுநர் சாதிக் பாஷா பின்பக்கமாக இயக்கிய போது மண்டபத்தின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்ட நிலையில் 25,000 ரூபாய் மட்டுமே கொடுக்க முடியும் என்று லாரி உரிமையாளர் அமானுல்லா கான் தெரிவித்த நிலையில் அறநிலையத்துறை புகாரின் பேரில் லாரியை போலீசார் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் காவிரி நீரை தனது வயல்களுக்கு மடைமாற்றம் செய்வதாக குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டைக்கு வர்ற காவேரி தண்ணீர் மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய குடி தண்ணீரை விவசாயத்துக்கு கல்லூரிக்கு தான் அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறாரே தவிர இன்றைக்கு அதனால் அவராலே பாதி தண்ணி இன்னைக்கு எடுப்போம். அதுக்காக அரசாங்கத்தை தண்ணி அவர் தனிநபர் பயன்படுத்த அனுமதிக்க முடியுமா? அனுமதிக்க முடியாது. விரைவிலே நம்முடைய குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை அதற்காக மேற்கொள்வார். ராமநாதபுரம் பேராவூர் சந்திப்பு அருகே மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற இருசக்கர வாகனம் எதிரில் வந்த வாகனத்தின் மீது மோதிய விபத்தின் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. சனிக்கிழமை மாலை நேரிட்ட விபத்தில் பரமக்குடி 5 முனை பகுதியைச் சேர்ந்த பர்ஷன் உயிரிழந்தார்.